சீக்கிரமா வாங்க டாக்டர். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு டாக்டர். சீக்கிரமா வாங்க. மனைவி இல்லை என்றால் எந்த பூமியில் ஒரு மனிதன் நடமாடும் பிணம்தான். இதை சொன்னால் புரியுமா? அனுபவித்தால் தான் புரியும். ஓகே, நான் டாக்டர் அல்ல, டாக்டர். தம்பி, மாத்திரை வந்துட்டு ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு பழைய பாட்டு இருக்குது தெரியுமா? அந்த பழைய பாட்டில் வந்துட்டு எம்ஜிஆர் பாடல்கள், சிவாஜி பாடல்கள்லாம் இருக்கும். அதை கேட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாத்திரை வேண்டாம். டாக்டர், எனக்கு வந்துட்டு தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர். என்ன டாக்டர், எதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர். ஏன் தம்பி, அந்த தலையை விரிச்சு போட்டு வெள்ளை சேலை உடுத்தி வருமே, அதுதான் பேயா? இல்லைப்பா, அது வந்துட்டு நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். பட் நாட் ஃபீலிங்.
வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? கவலையாக இருக்குது டாக்டர். கவலையாக இருக்கா? கவலை மனுஷனுக்கு யாருக்கிட்டே இல்லை. ஏன் தம்பி கவலையாக இருக்குன்றீங்க? அட்டும் நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா? நல்லா பசி மாட்டுக்கு டாக்டர். டாக்டர் பசி இல்லையா? ஆமாம் டாக்டர். வீட்டில் வந்து சமைச்சு போட மாட்டாங்களா? பொண்டாட்டி கோச்சி போயிடுச்சு டாக்டர். பொண்டாட்டி கோச்சுக்கு போயிடுச்சா? ஆமாம் டாக்டர். பொண்டாட்டி கோச்சுக்கு போயிடுச்சா? வெரி ஸ்வீட் வெரி ஸ்வீட். நல்ல விஷயம் தம்பி. பொண்டாட்டி கோச்சுட்டு போயிடுச்சா? அடாடாடா, நல்ல விஷயமாச்சே. மனிதனுக்கு வந்துட்டு மனைவி கோச்சுக்கு போயிடுச்சுன்னா அது மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவும் இல்லை. போய் எத்தனை நாள் ஆச்சு? 3 மாதம் ஆச்சா? சமையல் நீங்களே? ரைட் நல்ல விஷயம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார் 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 ஒரு ஹெல்ப்பு சார். ஆமாம் சார். சார் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வந்தான் சார். அந்த பையன் வந்துட்டு பேயக்கண்டா பயம். அவனுக்கு நான் சில விஷயங்கள் வந்து அட்வைஸ் கொடுத்து நல்ல வழியாக டிஸ்கஸ் பண்ணி அது பண்ணி பேசி இது பண்ணி பேயக்கண்டா பயம்ன்றது அவனுக்கு சுத்தமாக போச்சு சார். ஆமாம் சார், பயப்பட மாட்டேன்றான். ஆனால் அதில் ஒரு விஷயத்த பாருங்கள், எனக்கு பயம் வந்துருச்சு சார். வெளியில் எங்கேயுமே போக முடியல. ஆமாம் சார், வெரி டேஞ்சர். ஸோ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து ஒன்றும் தெரியல. நான் வந்துட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன். இருந்தாலுமே பயம் வந்துட்டு என்னை விட மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வெள்ளையை பார்த்தாலே பயமாக இருக்குது சார். சார் ப்ளீஸ் சார், எனக்கு ஏதாவது அட்வைஸ், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்களேன். எப்படி சார்? நாளைக்கு சொல்கிறீங்களா சார்? இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு காலையில்? நாளை கழிச்சு தான் சொல்லுவீங்களா? ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க தம்பி, வாங்க வாங்க உட்கார். என்ன விஷயம் சொல்லுங்கள் டாக்டர். என்கிட்ட பணம் நிறையா இருக்குது டாக்டர். குடும்பம் நல்ல குடும்பம் இருக்குது. மனைவி எல்லாமே நல்லா இருக்கும் டாக்டர். ஆனால் கவலையாக இருக்குது டாக்டர். உலகத்தில் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை.
பணம் நிறைய வச்சுருக்கீங்களோ? ஏதோ பணம் இருக்கு டாக்டர். கோயில் குளத்துக்கு தானம் தர்மம் பண்ணுங்க, கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். டாக்டர், நைட்டு தூங்குறப்ப டாக்டர் தலையை விரித்து போட்டு ஒரு பொண்ணு வந்து சல் சல் சல்னு கொலுசு போட்டு நடந்து வருது டாக்டர். கிட்ட வந்துட்டு கக்கன்னு சிரிக்குது டாக்டர். சிரிச்சுட்டு அப்படி டக்குன்னு மறைஞ்சிருது டாக்டர். அது பேய் தானே டாக்டர். அதை பார்த்தா பயமாக இருக்குது டாக்டர். நீங்கள் ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர் ப்ளீஸ். பழனிக்கு போயிருக்கீங்களா? பழனிக்கு போனீங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சாமி கும்பிட்டு திருநீர் தருவாங்க. திருநீர் பொட்டலம் இல்லாட்டி பக்கத்தில் வந்துட்டு கேட்டிங்கன்னா திருநீர் பொட்டலம் கிடைக்கும், அங்கே விற்பாங்க. அதில் வந்துட்டு ஒரு நல்ல வந்து திருநீர் நிறையா இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நைட்டில் தூங்கும்போது நீங்கள் திருநீர் வச்சுட்டு தூங்குனீங்கன்னா அந்த மாதிரி பயமெல்லாம் போயிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெரி குட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். Yes, sit down please. உட்காருங்க உட்காருங்க தம்பி. வணக்கம் டாக்டர்.
டாக்டர் பேரை கண்ட பயமா இருக்கு டாக்டர். நீங்க தான் டாக்டர் எப்படியாவது காப்பாற்றணும் டாக்டர். தம்பி, இந்த உலகத்துல பூமியை படைச்சது யாரு? கடவுள். அதே போல பூமியில் இருக்க உயிர்களை படைச்சது யாரு? கடவுள் தான். அது மாதிரி அந்த உயிர்களை படைக்கும் போது மனிதர்களை படைச்சது யாரு? கடவுள் தான். அப்போ பேயை படைச்சது யாரு? கடவுள் தான். ஸோ கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சது. பேய் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நீ கடவுள்கிட்ட போய் தான் சொல்லணும். என்கிட்ட சொல்லலாம், ஆனால் நான் சில விஷயங்கள் உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நீ கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகே, இது எளிமையான டாக்டர் அட்வைஸ். ஓகே தம்பி, இந்த உலகத்தில் பேயின்றதே கிடையாது. அது ஒரு மனப்பிரம்ம. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் தைரியம்தான் ஒரு மனிதனுக்கு புருஷ லட்சணம். நீங்கள் ஆண் பிள்ளை, பயப்படவே கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் வாழ்க்கையை நம்ம ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும், வாழ்க்கையை வாழ முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெண்களை பார்த்தா பயப்படக்கூடாது. பெண்கள் யாரை பார்த்தாலுமே சரி, நீங்கள் பேயின்னு சொல்கிறீங்க, அது தப்பு. பெண்கள் ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். ஓகே தம்பி, உங்கள் பேர்? என்ன தம்பி, பேர் கேட்டால் சிரிக்கிறீங்க, என்னாச்சு? சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார். நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். தம்பி, அந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு? தம்பி, தப்பாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இங்கே தங்கிடுங்க இன்னைக்கு நைட்டு. ஓகே, சந்தோஷம் எனக்கு. இந்த உலகத்தில் பேயின்றது இல்லவே இல்லை. ஓகே, பயப்படக்கூடாது. இந்தாங்க மாத்திரை ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. வாய் தரங்க. ஓகே, அப்படியே நான் ஒன்று போட்டுக்கிறேன். ஏன் தம்பி, அந்த தலையை விரிச்சு போட்டு வெள்ளை சேலை உடுத்தி வருமே, அதுதான் பேயா? இல்லைப்பா, அது நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். பட் நாட் ஃபீலிங். டாக்டர், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர். என்ன டாக்டர், எதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர். தம்பி, மாத்திரை ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கக்கூடாது. நீங்கள் பழைய பாட்டு இருக்குது தெரியுமா? அந்த பழைய பாட்டில் எம்ஜிஆர் பாடல்கள், சிவாஜி பாடல்கள்லாம் இருக்கும். அதை கேட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாத்திரை வேண்டாம்.
வணக்கம் சார், வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார் 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 ஒரு ஹெல்ப்பு சார். ஆமாம் சார். சார், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வந்தான் சார். அந்த பையன் வந்துட்டு பேயை கண்டா பயம். அவனுக்கு நான் சில விஷயங்கள் வந்து அட்வைஸ் கொடுத்து நல்ல வழியாக டிஸ்கஸ் பண்ணி அது பண்ணி பேசி இது பண்ணி பேயை கண்டா பயம்ன்றது அவனுக்கு சுத்தமாக போச்சு சார். ஆமாம் சார், பயப்பட மாட்டேன்றான். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை பாருங்கள், எனக்கு பயம் வந்துருச்சு சார். வெளியில் எங்கேயுமே போக முடியல. ஆமாம் சார், வெரி டேஞ்சர். ஸோ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து ஒன்றும் தெரியல. நான் வந்துட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன். இருந்தாலுமே பயம் வந்துட்டு என்னை விட மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வெள்ளையை பார்த்தாலே பயமாக இருக்குது சார். சார் ப்ளீஸ் சார், எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்களேன். எப்படி சார்? நாளைக்கு சொல்கிறீங்களா சார்? இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு காலையில்? நாளை கழிச்சு தான் சொல்லுவீங்களா? ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? கவலையாக இருக்குது டாக்டர். கவலையாக இருக்கா? கவலை மனுஷனுக்கு யாருக்கு இல்லை. ஏன் தம்பி கவலையாக இருக்குன்றீங்க? அட்டும் நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா? நல்லா பசி மாட்டு சார் டாக்டர். டாக்டர் பசி இல்லையா? ஆமாம் சார். வீட்டில் வந்து சமைச்சு போட மாட்டாங்களா? பொண்டாட்டி கோச்சி போயிடுச்சு டாக்டர். பொண்டாட்டி கோச்சுக்கு போயிடுச்சா? ஆமாம் டாக்டர். பொண்டாட்டி கோச்சுக்கு போயிடுச்சா? வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட். நல்ல விஷயம் தம்பி. பொண்டாட்டி கோச்சுட்டு போயிடுச்சா? அடாடாடா, நல்ல விஷயமாச்சே. மனிதனுக்கு வந்துட்டு மனைவி கோச்சுக்கு போயிடுச்சுன்னா அது மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவும் இல்லை. போய் எத்தனை நாள் ஆச்சு? 3 மாதம் ஆச்சா? சமையல் நீங்களே? ரைட் ரைட், நல்ல விஷயம்.
Good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening. Yes, sit down please. உட்காருங்க. உட்காருங்க தம்பி. Good evening, sir. Good evening.
வாங்க தம்பி, வாங்க வாங்க உட்கார். நாளைக்கு தூக்கம் விடிஞ்சாச்சு, ஆடு மத்தி போனேன். என்ன இடிஞ்சிருச்சா? கனவு காட்டுற கலெக்டானுட்டு கலெக்டரா கனவான்ல டாக்டரா கனவான். சரி எந்திரி, ஆட்டை பற்றியணும். ஆடு பூரா நீ இங்கிட்டு பச்சிக்கு வந்திருக்கலாம்ல முதல்ல. சரி எந்திரி, இங்கே பார்க்குறேன் நான். ஒரு ஆட்டுக்காரனின் கனவுதான் இந்த நீண்ட கதை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.